எங்களது அப்புவின் 2ஆம் ஆண்டு நினைவு அஞ்சலி. அப்பு என்றால் ஏதோ குழந்தை நினச்சிட்டு இருப்பீங்க. டாக்கு கார்டன் ஒன்றா நினைக்கிறேங்க. அப்பு வந்து 2023 ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிடுச்சு. சின்ன பிள்ளையிலேருந்து சின்ன பொண்ணுங்கிற ஒரு நாய் ஒரு டாக்கை வளர்த்தோம். அதுலேருந்து பிறந்தது தான் அந்த அப்பு. 10 ஆண்டுகள் எங்கள் கூட இருந்து எங்களுக்கு ஒரு உதவியாக இருந்தது. குழந்தை மாதிரி எங்களுக்கு வச்சு பார்த்துட்டு இருந்தோம். இதுலேருந்து எதிர்பார்க்காம 2023 ஆக்சிடெண்ட்டு உப்பு லாரி அடிபட்டு இறந்து போச்சு. அதுலேருந்து எங்களுக்கு வந்து மனசு சரியில்லை. அதுலேருந்து நாங்கள் வந்து 2003 உடனே தலையெல்லாம் முடியடிக்கிட்டு உடனே நாங்கள் வந்து அதுக்கு வந்து 16ஆம் காரியம் பண்ணோம். காரியம் முடிச்சுட்டு மறுபடியும் 1ஆம் ஆண்டு நினைவு கொண்டாடினோம். படத்தரப்பு பண்ணோம். படத்தரப்பு வந்து 1ஆம் ஆண்டு நினைவு கொண்டாடினோம். இப்போ 2ஆம் ஆண்டு நினைவு கொண்டாடுறோம். ஏன்னா நாங்கள் வந்து நாயை நினைக்கல, நாங்கள் சேயை நினைக்கிறதுனால நாங்கள் வந்து அது எங்களுக்கு ஒந்தி போச்சு. இப்போ எங்கள்கிட்ட வந்து டாக்கில் 3 இருக்குது, கேட்டில் பூனையில் வந்து 11 இருக்குது. நாங்கள் வந்து அதை விரும்பி லைக் பண்ணி வளர்க்குறோம். எங்களுக்கு குழந்தை கிடையாது, அதுக்காக சில லைக்காக வந்து எங்களுக்கு அதை பண்ணிகிட்டு இருக்கோம். எங்கள் குழந்தையாக தான் பண்ணிகிட்டு இருக்கோம். நான் அப்பு இறப்புங்கிறது எங்களால் ஈடு செய்ய முடியாத ஒன்றாக இருக்குது. அதனால் டாக்குங்கிறது யாரும் வந்து டாக்கு தானே தான் நினைக்க வேண்டாம். யாராவது உங்களால் முடிஞ்சால் ஏதாவது ஒரு உணவளிக்க முன்னால் அதை அடித்து தொந்தரவு பண்ண வேண்டியதுன்னு என்னோட கணிப்பு. ஏன்னா தெருநாயின்னு சொல்கிறோம். இப்போ கவர்மெண்ட்டே வந்து தெருநாய்க்கு வந்து நிறையா வந்து இது பண்ணிட்டு ஹோமெல்லாம் அமைக்கிறதா முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாரு. அதை நான் கேள்விப்படுறோம். அப்படிங்கிற போது நாயை நினைக்க வேண்டாம், சேயை நினைக்க. காட் ஜிஓடி காட், டிஓகே டாக் ரெண்டும் ஒன்று தான் என்னை பொறுத்தவரைக்கும். நாயின்னு எனக்கு கேவலப்படுத்த வேண்டாம். நாய் தான், மனிதன் தான் என்றும் அன்புடன் ஐயப்பா மொழியை கற்போம்.